வடமாகாண பண்பாட்டு அலுவலக திணைக்களமும் கரைச்சி பிரதேச செயலகமும் கலாசார பேரவையும் இணைந்து நடாத்தும் கலாசார பெருவிழா கரைச்சி பிரதேச செயலகத்தில் நடைபெற்று வருகின்றது. கரைச்சி பிரதேச செயலாளரும் கலாசார பேரவை தலைவருமான தா முகுந்தன் தலைமையில் நடைபெறும் நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கலை நிகழ்வுகள் கரை எழில் 9 வெளியீடு கலைஞர்களுக்கான கரை எழில் விருது வழங்கப்பட்டதுடன் ஊக்குவிப்பு கொடுப்பனவும் வழங்கப்பட்டது. அட்டாளச்சேனை ஆலம்குளம் கிராமத்தில் 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மினி ஆடை தொழிற்சாலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. பிரதி அமைச்சர் வசந்த பியதேச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் ஒருங்கிணைந்த கிராம மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இவ்வாடை தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக மீள்குடியேற்ற திட்டத்தை துரிதப்படுத்தும் வகையில் முதல் கட்டமாக 50 பயனாளிகளுக்கு இலவச குடிநீர் வழங்கும் திட்டம் ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் ஆர் திரவிகராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஹுசைந்தீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அஞ்சல் சேவைகள் மற்றும் வருமான ஊக்குவிப்பு வாரத்தை முன்னிட்டு இரக்காமம் தபாலகத்தினால் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இரக்காமம் தபால் அதிபர் பாசினி ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை பிராந்திய தபால் அத்தியட்சகர் கிருபாலினி அருட்செல்வன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வடமாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபராக GMH புத்திக சிறுவர்த்தன கடமைகளை பொறுப்பேற்றார். வடமாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் அலுவலகத்தில் நடைபெற்ற சர்வமத வழிபாடுகளுடனான நிகழ்வின் போது அவர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். வடமாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபராக இருந்த திலக் தனபால வடமத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபராக இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் கடமைகளை பொறுப்பேற்றார். கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்பூட்டும் வகையில் பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாவட்ட சுகாதார சேவை பிராந்திய அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விழிப்புணர்வு பேரணி மட்டக்களப்பில் இடம்பெற்றன. கொழும்பு 12 அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் அழகு கலை பயிற்சி மற்றும் இனிப்பு பண்ட உற்பத்தி பாடநெறியில் கலந்து கொண்டு பயிற்சியை முடித்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு கிரேன் பாஸ் பகுதியில் இடம்பெற்றது. ஹாசிம் உமர் பவுண்டேஷனினால் குறைந்த வருமானம் பெறும் 22 மாணவர்களுக்கு மேலதிக கல்வியை பெறுவதற்கான நிதி உதவிகளும் வழங்கப்பட்டன. மன்றத்தின் பணிப்பாளர் மரியம் ஹாஷிம் உமர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் முகமது நௌஃபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.